ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கடந்த நவம்பர் 21ஆம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்பிலிருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஏற்கனவே இருந்த அந்த 29 வகையான லேபர் லாவை நாங்கள் 4 லேபர் கோடாக மாற்றி அமைச்சிருக்கோம். அதுக்கு 21 நவம்பர் 2025 அமலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 4 லேபர் லா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் ஆஃப் வேஜஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கோட் ஆன் வேஜஸ் 2019 இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, அதே மாதிரி சோசியல் செக்யூரிட்டி 2020, அப்புறம் சேஃப்டி ரிலேட்டடான ஒரு லேபர் கோட் 2020 கொண்டு வந்தாங்க. ஸோ 2019, 2020 இந்த 4 லேபர் கோடும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை இப்போ தான் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி புதுசாக லேபர் கோட் வந்ததுனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவிட்டி, நம்மளுடைய சேலரி, ஸோ இது போன்ற பல சேஞ்சஸ் இந்த லேபர் கோட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய கீ ஹைலைட்ஸ் மட்டும் தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். ரெண்டாவதாக இதில் அதிகப்படியாக பேசப்படக்கூடிய அந்த கிராஜுவிட்டி உண்மையாலுமே எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் கிராஜுவிட்டி சேஞ்சஸ் இருக்குது, பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது, கிராஜுவிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ இது போன்ற தகவல் எல்லாமே ரெண்டாவதாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லையா அப்படின்னு கேட்டவங்களுக்கான ஒரு பதில். ரெண்டாவதாக நம்மளுடைய பேசிக், இப்போ கரண்ட்டாக ஒரு சிடிசி சேலரி ஸ்ட்ரக்சரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் மேக்ஸிமம் 40% ஆஃப் த சிடிசியாக இருக்கும். உங்களுடைய மொத்த வருடாந்திர சம்பளத்தில் 40% தொகை பேசிக் போகும். மீதி இருக்கக்கூடிய 60% தொகை உங்களுடைய ஹெச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் அலவன்ஸ் கேட்டகரிஸ்க்கு போகுது. ஆனால் இந்த கோட் ஆன் வேஜஸ் 2019 இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேசிக்கும் ப்ளஸ் அதர் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது 50-50 கான்ட்ரிபியூஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சிடிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கார் அப்படின்னா, அவரே இது வரைக்கும், அதாவது நவம்பர் 21 முன்னாடி வரைக்கும் அவருடைய பேசிக் 4 லட்ச ரூபாயாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பேசிக் 5 லட்சமும் ஹெச்ஆர்ஏ மற்றும் அதர் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 5 லட்சம், மொத்தம் 10 லட்சமாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பேசிக் 50-50 கான்ட்ரிபியூஷனில் இருக்கிறதுனால நம்மளுடைய சம்பளத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் எது இதெல்லாம் உயரும், எது இதெல்லாம் குறையும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், த பிக்கஸ்ட் சேஞ்ச் affecting a permanent employees gratuity is how the wages used for calculations are defined. This change is expected to lead to a higher final gratuity payout for most employees அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 50-50 கான்ட்ரிபியூஷனில் இருக்கிறதுனால பெர்மனெண்ட் எம்ப்ளாயி கிராஜுவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஜுவிட்டி அந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனி விட்டு வெளியே போகும்போது அவருக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த நியூ கோட் ஆன் வேஜஸ் 2019 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்ட்ரடியூஸ் a uniform definition of wages across all 4 codes. It mandates that the total amount of allowances like HRA conveyance cannot exceed 50% of the total compensation அப்படின்னு சொல்கிறாங்க. This effectively means that at least 50% of the CTC must be considered basic pay for calculating statutory benefits including gratuity. ஸோ 50% தொகை உங்களுடைய சிடிசி ஸ்ட்ரக்சரில் 50% பேசிக் பேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாய்க்கு ஸ்டாச்சுவரி பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கணும், கிராஜுவிட்டிலாம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக் பே 50% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நிறைய கம்பெனிஸ் இன்னமும் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவருடைய சம்பளம் 1 லட்ச ரூபாயாக கூட இருக்கும். ஆனால் அவருடைய பேசிக் பே அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 20,000, 15,000 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எதனால் அப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேசிக்கை குறைச்சி மற்ற அலவன்ஸ் ஏற்றுறதுனால அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாய்க்கு கட்டக்கூடிய அந்த பிஎஃப் தொகை குறைக்க முடியும், கிராஜுவிட்டி குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் போனஸும் குறைக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸு போனஸ் எதை பொறுத்து கொடுக்குறாங்கன்னா, பேசிக் அண்ட் டிஏவை பொறுத்து தான் போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் போனஸையும் குறைக்க முடியும். அண்டு மறைமுகமாக ஒரு எம்ப்ளாயி அஃபெக்ட் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி அவர் வேலைக்கு போகிறாரு அப்படிங்கும்போது அந்த கம்பெனி அந்த நபருக்கு பேசிக் எவ்வளோ அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறாங்க இப்போல்லாம்.
ஸோ அதனால் அந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயி அஃபெக்ட் ஆகிறாரு. ஸோ இதனால் 50% கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது அந்த எம்ப்ளாய்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா பேசிக்காக இருக்குது. அதை வந்து இப்போ 5 லட்சமாக உயர்த்துறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகுனா மாதம் நம்மளுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து குறைய தான் செய்யும். அது எவ்வளோ குறையும், எப்படி எல்லாம் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்த நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு குறையும். ஆனால் அந்த அமௌண்ட்டு எங்கேயும் போகாது, நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போனஸ் கால்குலேஷனில் கால்குலேட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து பிடிப்பாங்க. நம்ம கம்பெனி அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தீபாவளி எப்போ போனஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து சிடிசி ஸ்ட்ரக்சரில் அந்த பேசிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் போனஸ் பிடிச்சிட்டு வந்தாங்களோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு திருப்பி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இன்கேஸ் நம்ம அந்த கம்பெனியில் பெர்மனெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து இப்போ காட்டிலையும் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிராஜுவிட்டி அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, லாஸ்ட் ட்ரான் சேலரி தான் வந்து ஃபார்முலா. 15 இன்ட்டு லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்ட்டு டோட்டல் சர்வீஸ் இயர்ஸு டிவைட் பை 26 இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் ட்ரான் சேலரிங்கிறது என்னது, கடைசியாக உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ என்னவாக இருந்தது அதுதான். அப்போது இதுக்கு முன்னாடி பேசிக் எவ்வளோ 40% இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இந்த கால்குலேஷனே எடுத்துக்குவோமே, நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 15 இன்ட்டு அந்த நபர் வந்து 40,000 கடைசியாக பேசிக் வாங்கியிருக்கிறாரு இன்ட்டு 8 வருஷம் சர்வீஸ் டிவைட் பை 26 போடும்போது அந்த எம்ப்ளாய்க்கு 1,84,615 ரூபா கிடைக்கிது 8 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாருன்னா. ரைட்டா. இப்போது பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 40,000னா 50% அப்படிங்கும்போது 50,000. அப்போ 15 இன்ட்டு 50,000 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்டு 8 வருஷம், அதே 8 வருஷம் டிவைடட் பை 26 எவ்வளோ வருது, 2,30,000 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 46,000 ரூபா கிட்ட அதிகமாக கிடைக்கிது. ஸோ இது உண்மையாலுமே கிராஜுவிட்டி 5 பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக இருந்து அந்த எம்ப்ளாயி 5 வருஷத்துக்கு மேலே அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து இதுக்கப்புறம் நவம்பர் 21 அப்புறம் அவர் வந்து ரிசைன்மெண்ட்டு போகிறாரு. அப்படிங்கும்போது அவங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ 50%ன்னு எடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு 46,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. இதே அந்த நபர் 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ சேலரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ்ஸு. புதுசாக அந்த கோட் ஆன் வேஜஸ் 2019 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வந்து குறையும். ஆனால் அந்த காசு எங்கேயும் போகாது, நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போய் சேரப்போகுது. ஏன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பேசிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜோ அதை பொறுத்து தான். இப்போ 12% ஆஃப் யுவர் பேசிக் அமௌண்ட் அப்படிங்கிறது தான் பிஎஃப் கால்குலேஷன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போய் உட்காரும். ரெண்டாவதாக பேசிக்கில் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க, பிஎஃப் ஒன்று, கிராஜுவிட்டி ஒன்று, அண்ட் மூணாவதாக உங்களுடைய போனஸ். ஸோ போனஸ் பார்க்கும்போது 8.3% கிட்ட உங்களுடைய பேசிக்லேருந்து மாதம் பிடிச்சிட்டு வருவாங்க. அது அப்படியே எங்கே போகும்னா உங்களுடைய போனஸில் போய் சேர்ந்துட்டுருக்குதும் தீபாவளி வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பிடிக்கிற அமௌண்ட் எங்கேயும் போகாது. இதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவதாக பிஎஃப்பில் அதிகமான அமௌண்ட்டு போய் சேர்றதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து தற்போது 8.2% இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகையானதும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதான் வந்து பெனிஃபிட்டு. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.